ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன படம் உங்களுக்காக கொண்டு வந்திருக்குன்னா ஒரு சூப்பரான இன்வெஸ்டிகேஷன் மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். நான் ஏன் சூப்பர்னு சொல்றேன்னா, படத்துல எந்த ஒரு பில்டப் சீனும் இருக்காது. வெறும் இன்வெஸ்டிகேஷன் பத்தின கதையை மட்டும் எடுத்திருப்பாங்க. ஒரு தெளிவான கதையை கிளியரா சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் சூப்பரான படம் அப்படின்னு சொல்றேன். இந்த கதையோட ஷார்ட் லைன்ஸ் என்னன்னா, இந்த படத்தோட ஹீரோ ஜான் அப்படிங்கிற ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர். வீட்டில் அவருக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் தன்னோட வேலையை நேர்மையாக செய்கிறவர். இப்படி இருக்கிறப்ப அவரோட ஸ்டேஷன் லிமிட்குள்ள நிறைய லைன் பை லைனா மிஸ்ஸிங் கேஸா ஃபைல் ஆயிட்டு இருக்கு. அந்த கேஸுங்களுக்கு பின்னாடிலாம் ஓட ஆரம்பிக்கிறதுக்கு எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. இதுக்கு நடுவில் ஒரு சின்ன கேஸ் விஷயமா சில குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு போறாரு. அந்த இடத்துல அவருக்கு அவரோட காதும் பறி போயிடுது. இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு இந்த கேஸை ஃபாலோ பண்றதை அவர் நிறுத்தவே இல்லை. கடைசியா அவர் கிடைக்கிற சில சின்ன க்ளூஸ்லாம் வச்சுட்டு இதுக்கெல்லாம் காரணம் யாரு, இதெல்லாம் யாரு பண்றா அப்படின்னு அவர் கிட்ட நெருங்கிற இடத்துல ஒரு செம்மையான ட்விஸ்ட்டை கொடுத்து இந்த கதையவே இது கிடையாதா கடை, இன்னொரு கதை இருக்கு அப்படிங்கிற மாதிரி மாற்றி விட்டு நம்மளையெல்லாம் பயங்கரமாக யோசிக்க வைக்கிற படம் தான் ரீசெண்டாக மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஜான் லூத்தர். ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மூவி மேட்னஸ் சேனல். நான் சாய் பிரசாந்த். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. சோசியல் மீடியாஸில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு ஆம்னி பஸ்ஸில் பேசஞ்சர்ஸ்லாம் ஏற்றிட்டு அந்த ஆம்னி பஸ்ஸு ஒரு பயங்கரமான அழகான ஹில் ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டுருக்கு. அப்படியே நைட் ஆகுது, மழை வர ஆரம்பிக்குது, கிளைமேட் வெதர்லாம் டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. அதுக்கு நடுவுலையும் அந்த ஆம்னி பஸ் அந்த ஹில் ஸ்டேஷனுக்குள்ள தான் போயிட்டுருக்கு. டக்குன்னு ஏதோ சவுண்டு கேட்கும். டிரைவர் வண்டி நிறுத்துறாரு. என்னன்னு பார்த்தா டயர் அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கீழே இறங்கி செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக உள்ளே இருக்க பேசஞ்சரில் ஒருத்தங்க கத்துறாங்க. என்னடான்னு ஓடியாண்டு இவங்கெல்லாம் பார்க்குறாங்க. கடைசி சீட்லேருந்து விண்டோவில் அப்படியே ஒரே பிளட்டாக ஒழுதுட்டு இருக்கு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு டிரைவரும் கிளீனரும் மேலே ஏறி பார்க்குறாங்க. யாரோ ஒருத்தர் இறந்து கிடக்குறாங்க. ஒரே ரத்தமாக போயிட்டு இருக்கு. அப்படியே இந்த இடத்துல கட் பண்ணி இந்த படத்தோட நேம் கார்டை இங்கே தான் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இதே டைமில் நம்ம ஹீரோவான ஜானோட வீட்டை தான் காட்டுறாங்க. வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் போல் வீடே ஒரே கோலாகலமாக இருக்குது, லைட் செட்டிங்லாம் போட்டு. ஜானோட அப்பா வேற ஜான் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு கடுப்பில் எல்லாருக்கிட்டையும் கத்திட்டு இருக்காரு. இன்னும் கூட அவன் வரமாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளால் தான் பயங்கர நேர்மையான ஆஃபீஸர் ஆச்சு, அதனால் வீட்டுக்கு டைமுக்குலாம் வரமாட்டார், வேலை முடிஞ்சால் மட்டும்தான் வருவார். அதனால் அவங்க அப்பாவுக்கு அவர் மேலே சில கோவங்கள் மன வருத்தங்கள் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஆள் அங்கே டென்ஷனாக இருக்காங்க. யாருன்னு பார்த்தா அதான் நம்ம ஜானோட ஒய்ஃப் ஜெஸ்ஸி. இவர் இன்னும் இங்கே வரல, எல்லாம் சொந்தக்காரங்களாம் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இவருக்கு ஃபோனாக அடிச்சிருக்கிறாங்க மாற்றி மாற்றி இவரை கூப்பிடலான்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளால ஃபோன் எடுக்க மாட்டுறாங்க. கட் பண்ணால் நம்மளால தான் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலில் உட்காந்து கையில் தையல் போட்டுருக்காரு. என்னடான்னு பார்த்தா ஏதோ ஒரு கட்சிக்காரன், அவன் பேர் மோகனாமா, அவனை ஒரு 3 பேர் சேர்ந்து வெட்டியிருப்பாங்க. அதில் ஒருத்தனை மட்டும் பிடிச்சிட்டாங்க. அந்த பிடிக்கும் போது தான் இந்த காயம் ஏற்பட்டிருக்கும். மீதி 2 பேர் தப்பிச்சு போயிருப்பானுங்க. அப்படியே வெளியே வந்துட்டு அவரோட அசிஸ்டன்ட் ஃபெலிக்ஸை பார்த்து அந்த 2 பேர்த்தையும் எப்படியா பிடிக்கணும், அவங்க வீட்டு பக்கம் ஆள் போட சொல்லு, அவன் எங்கெங்கே போவானோ எல்லாத்தையும் விசாரித்து அங்கங்கே ஆளை போட்டு வைங்க, அவங்களை தூக்கிறதுக்காக தான் வசதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி ஸ்டேஷனுக்கு வராரு. ஸ்டேஷனுக்கு வந்தால் ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கவனை பார்த்து அவனை எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டில் ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கான்ஸ்டபிள்கிட்ட சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாரு. கரெக்டாக இப்போ இன்னொரு கான்ஸ்டபிள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சார் இந்த மாதிரி மலைப்பாதையில் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு 2 வீலர்காரன் ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கான், ஆள் ஸ்பாட்லேயே டெத் ஆகிட்டான், நான் ஆல்ரெடி ஆள் அனுப்பியிருக்கேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓகே நான் கிளம்புறேன், வீட்டுக்கு தான் போகிறேன், நான் போகிற வழியில் அப்படியே பார்த்துட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. நேராக அந்த மலைப்பாதைக்கு தான் போகிறாரு. போயிட்டு அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ்லாம் விசாரிச்சுட்டு ப்ரொசீஜர் என்னவோ அதெல்லாம் பண்ண சொல்கிறாரு. அந்த பஸ்ஸோட டிரைவர் கண்டக்டர் டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிட்டு அவங்ககிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நேராக கிளம்புறாரு. வீட்டுக்கு போயிடுறாரு. என்னடான்னு பார்த்தா இந்த ஆக்சிடென்ட் என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் சீனில் கூட நம்மளுக்கு காட்டியிருப்பாங்கல்ல, அந்த பஸ் மேலே யாரோ ஒருத்தர் இறந்து கிடந்துப்பாங்களே, அந்த ஆக்சிடென்ட் தான். எப்படி நடந்திருக்குன்னா, இந்த பஸ்ஸு கீழே இருக்க பெண்டில் போயிட்டு இருந்திருக்கும். மேலே யாரோ 2 வீலரில் இடித்து அங்கேருந்து எகிரி வந்து பஸ்ஸு மேலே விழுந்துருக்குறாங்க. ஸோ அப்படி தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். ஆக்சிடென்ட் அப்படிங்கிறதுனால தான் அவரும் எதையும் கண்டுக்காமல் ப்ரொசீஜர் என்னவோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவார். வீட்டுக்குள்ளே வந்தவர் நேராக போயிட்டு அவரோட தங்கச்சி தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாரு. அவரோட தங்கச்சியும் இவரை நல்லா புரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதனால் ஜாலியாக பேசுகிறாங்க. காலையில் 5 மணிக்கு என்னை மேக்கப் போட கூட்டிகிட்டு போனால் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுவாங்க. ஓகே நான் ரெடி ஆகிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்புறம் காலையிலே விடியுது. அவரோட தங்கச்சிக்கு முன்னாடியே அவர் கிளம்பி ரெடியாகி வெளியே வண்டியில் நிற்கிறாரு. அவரோட தங்கச்சியை கூப்பிட்டு போயிட்டு வேலையெல்லாம் முடித்து கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அதே கையோடையே அன்றைக்கி அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டும் முடியுது. என்கேஜ்மெண்ட் முடியவே ஃபெலிக்ஸ் இவருக்கு கால் பண்ணால் இவரும் வெளியே வந்து ஃபோன் பேசிட்டு டக்குன்னு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகிறாரு. போயிட்டு ஃபெலிக்ஸை பார்க்குறாரு. ஃபெலிக்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் செக் பண்ணதில் அந்த பைக்கில் 2 பேர் போயிருக்காங்களாமா. ஆனால் அங்கே இறந்து கிடந்தவர் ஒருத்தர் தான். அந்த இறந்து போன ஒரு பேர் ரெஜி. அப்போ இன்னொருத்தர் எங்கன்னா பார்த்தா இன்னொருத்தர் காணாமல் போயிருக்காரு. இப்போ அதுதான் ஒரே ட்விஸ்ட்டாக இருக்குது, என்னன்னு தெரியல.
அவரோட பேர் பிரகாஷ் அம்மா. அவங்க ஒய்ஃப் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவரோட கால் ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து செக் பண்ணியாச்சுங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடைசியாக அவங்க ஒய்ஃப் தான் கால் பண்ணிக்கிறாங்க, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கும் போய் பார்த்தேன் சார். அங்கே சில ஹெட்லைட் கண்ணாடிலாம் உடஞ்சி கிடக்குது. கண்டிப்பாக ஏதோ காரோ இல்லை ஏதோ ட்ரக்கோ அப்படி தான் ஏதோ வந்து இடிச்சிருக்கணும், அப்படி தான் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி ஃபெலிக்ஸ் சொல்கிறாரு. அது சரி, ரெஜியோட ஃபோன் கால் லிஸ்ட்லாம் எடுத்து பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை அப்படிங்கிறாரு. அதை முதல்ல எடுங்க அப்படிங்கிற போது ரெஜியோட ஃபோன் லிஸ்ட்லாம் எடுத்து பார்க்கும்போது அதில் ஒரு க்ளூ கிடைக்குது. ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி யாரோ ஒருத்தர் பேசியிருக்காங்க. ஒரு 30 செகண்ட் அவருக்கு ஒரு கால் போயிருக்கு. அந்த கால் நம்பர் யாருதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அங்கே போய் அவரை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவரை விசாரிச்சா லேண்டு டீலிங் பண்ண தான் 2 பேரும் வந்திருந்தாங்களாம்மா. ரெஜிங்கிறவர் தான் அவருக்கு தெரியுமாம்மா. அதனால் இங்கே வந்துட்டு தான் சார் போனாங்க, நான் தான் அவருக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எதுக்கு கால் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜான் கேட்கும்போது, இந்த மாதிரி அவரோட கண்ணாடியை வச்சுட்டு போயிட்டாருங்க சார், அதுக்காக தான் கூப்பிட்டுருந்தேன். அவர் திரும்பி வந்து எடுத்துக்கன்னு சொன்னார், ஆனால் வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த இடமும் பிளாக் ஆகுது. அங்கேருந்து கிளம்பி வராங்க. நேராக வந்து இந்த ஆக்சிடென்ட் ஆன மலைப்பாதையில் நின்று ஃபோட்டோஸ்லாம் வச்சு அப்படியே யோசிச்சு பார்க்குறாரு. அவருக்கு அப்படியே ஒரு சில விஷயங்கள்லாம் சைக்காக ஆரம்பிக்குது. அந்த ஆள் ஃபோன் பண்ண வாட்டி இவங்க ரிட்டர்ன் வந்து மேலேயே தான் போயிருக்காங்க. அப்போ எதிர்த்தாப்புல மலை இறங்கின வண்டி தான் வந்து இடிச்சிருக்கணும். ஸோ அப்போ இந்த 2 வீலர் ஆக்சிடென்ட் பண்ண வண்டி கீழே இறங்கி தான் போயிருக்கணும். அப்போ கண்டிப்பாக அந்த பஸ்ஸை கிராஸ் பண்ணி தான் போயிருக்கணும். அப்போ அந்த பஸ்ஸில் இருக்கவங்க யாராச்சும் ஃபோட்டோ எடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பஸ்ஸோட டிரைவர் கண்டக்டர் சொல்லி பேசஞ்சர் லிஸ்ட்லாம் வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபெலிக்ஸ்கிட்ட சொல்கிறாரு. பேசஞ்சர் லிஸ்ட்லாம் வாங்கின வாட்டி அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி ஏதாவது ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தாங்களா அதை நம்மளுக்கு மெயில் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறாங்க. ஜான் சொன்ன மாதிரியே ஃபெலிக்ஸும் என்ன பண்ணுறாருன்னா பேசஞ்சர் லிஸ்ட்லாம் ஃபுல்லாக வாங்கி அவங்களுக்குலாம் கால் பண்ணி பேசிடுறாரு. அவங்களும் அவங்ககிட்ட இருக்க ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் அனுப்பி விட்றாங்க இவங்க மெயிலுக்கு. உட்காந்து ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் மாட்டுது. கரெக்டாக ஒரு லோடு வண்டி ஒன்று அந்த பஸ்ஸை கிராஸ் பண்ணுது. ஆனால் அதோட ஹெட்லைட்லாம் உடஞ்சிருக்கு. அதை யாரோ ஃபோட்டோ எடுத்துருப்பாங்களாட்டுருக்கு. அந்த வண்டி கரெக்டாக மாட்டுது. ஆனால் வண்டி கிளியரன்ஸாக தெரியல ஃபோட்டோவில். என்னடா பண்ணுறேன்னு இருக்கும்போது பக்கத்தில் இருக்க ஏடிஎம்மில் ஒரு சிசிடிவி இருக்கிறத கவனிக்கிறாங்க. ஸோ அந்த சிசிடிவியில் செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த வண்டிக்கு சைடில் நம்பர் பிளேட் இருக்கிறது தெரியுது. அந்த நம்பரை நோட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வண்டியோட ஆர்சி டீட்டெயில்ஸை வச்சு அந்த வண்டியோட ஓனர் யாருன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஜான் என்ன பண்ணுறாருனா டைரெக்டாக போயிட்டு அந்த ஆட்டோ டிரைவரை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. அவன்கிட்ட அப்படியே போட்டு வாங்கி பார்க்குறாரு. அவன் ஆனால் உஷாராக என்னங்கிறான்னா, நான் வண்டி எடுத்துகிட்டு போகல, நான் வீட்டில் தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். கரெக்டாக அங்கே போலீஸ் வேனை வர வச்சு அவனை அப்படியே ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வந்துடுறாங்க. ஸ்டேஷனில் அவனை ஃபெலிக்ஸ் வச்சு போட்டு மிதின்னு மிதிக்கிறாரு. அடி தாங்க முடியாமல் அதுக்கப்புறமா உண்மையை சொல்கிறான். அப்படியே ஃப்ளாஷ்பேக் போகுது அந்த சீனில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. இவன் வண்டி ஓட்டிகிட்டு போயிருக்கிறான். பயங்கர மழையாக இருக்குது. என்ன நடந்திருக்குன்னா இவனுக்கு கண்ணு தெரியாமல் எதிர்த்தாப்பில் வந்தவங்க மேலே கொண்டு போய் விட்டுருக்கிறான். அதில் விட்டதில் வண்டி ஓட்டிகிட்டு வந்த ரெஜி வந்து என்ன பண்ணுறான்னா எகிரி போய் கீழே இருக்க அந்த பஸ்ஸு மேலே விழுந்து இறந்து போயிடுறாரு. பின்னாடி உட்காந்த பிரகாஷ் என்ன பண்ணுறான்னா அடிபட்டு கீழே ரோட்டில் விழுந்து கிடக்குறான். இவன் என்ன பண்ணுறான்னா வண்டியை விட்டு இறங்கி வந்து பார்க்குறான். அவனும் இறந்து போன மாதிரியே இருக்கும். என்ன ஆகுதுன்னா பயத்தில் வண்டி எடுத்துகிட்டு அங்கேருந்து அப்படியே கீழ் வழியாக தப்பிச்சு ஓடிடுறான். இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜான்கிட்டையும் ஃபெலிக்ஸ்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கிறான். ஜான் இவனோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லியிருப்பாரு. ஒரு கான்ஸ்டபிள் வெரிஃபிகேஷன் பண்ணுன்னு சொல்கிறாரு. சரி, இவன் நல்லவன் தான் போல, ஊர்லேயும் இவனை பற்றி நல்ல விதமாக தான் சொல்கிறாங்கன்னொன்னே அப்புறம் அப்படியே நிறுத்திடுறாங்க அடிக்கிறத. அதுக்கப்புறம் மறுபடியும் ஜான் இவன்கிட்ட கேட்குறாரு, உனக்கு முன்னாடியோ பின்னாடியோ வேறு ஏதாவது வண்டி வருதோ இல்லை டெம்போ வருதோ நீ பார்த்தியாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவன் நான் எதுவுமே பார்க்கல சார் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறான். அதுக்கப்புறம் ஜானுக்கு டக்குன்னு ஒன்று ஸ்ட்ரைக்காக மறுபடியும் போய் அந்த ஏடிஎம்மோட சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. கரெக்டாக இவனோட வண்டிக்கு பின்னாடியே இன்னொரு மகேந்திரா பிக்கப் போகிறத நோட் பண்ணுறாரு. கரெக்டாக அந்த வண்டியில் சைடில் நம்பர் பிளேட்டும் இல்லை. இவங்களுக்கு நம்பர் பிளேட் என்னோடனே அந்த வண்டி மேலே ஹெவியாக டவுட் வருது. உடனே என்ன பண்ணுறாருன்னா அந்த பஸ்ஸில் இருக்கவங்களாம் அனுப்பின ஃபோட்டோஸை இமெயிலில் போயிட்டு செக் பண்ணுறாரு. அதில் மறுபடியும் ஏதாவது வண்டிக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு 1க்கு 2 முறையாக பார்க்குறாரு. இன்னொரு வண்டி வர மாதிரி மட்டும் ஒரு வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஆனால் வண்டியோட பிக்சர் கிளியராக அதில் தெரியல. ஸோ இன்னொரு வண்டி அந்த வழியாக போயிருக்குது அப்படிங்கிறத இவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு மறுபடியும் இப்போ அந்த மகேந்திரா வண்டியை அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டேஷனில் இருக்கிற எல்லா போலீஸ்காரங்களும் ரோடா ஸ்டாண்டா அந்த ஊரையே அலசி ஆராயிறாங்க. ஆனால் அந்த வண்டி பற்றி தகவலும் இல்லை, அந்த வண்டி கிடைக்கவும் இல்லை. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே இன்னொரு சைடு என்ன ஆகுதுன்னா சுபாஷ் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் பையன் ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு வேகமாக வந்துட்டு இருக்கிறான். ஆனால் பஸ் இவனுக்காக வெயிட் பண்ணாமல் கிளம்பிடுது. அது நார்மல் கவர்மெண்ட் பஸ் தான். ஸோ என்ன பண்ணுறான்னா டென்ஷனில் வழியில் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கிறான். வர வண்டியெல்லாம் லிஃப்ட் கேட்டுகிட்டே வந்துட்டு இருக்கிறான். 1-2 வண்டி லிஃப்ட் கேட்குறான். ஆனால் யாரும் இவனை ஏற்றிக்க மாட்டாங்க. கரெக்டாக அந்த வழியாக ஒரு மகேந்திரா பிக்கப் வண்டி ஒன்று வருது. அந்த வண்டி தானாகவே இவனுக்கு நிறுத்தி லிஃப்ட் கொடுக்குது. இவனும் அதில் ஏறுறான். கட் பண்ணா இந்த பையனையும் இப்போ காணோம். அவன் காணோன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. நேராக இப்போ என்ன பண்ணுறாருன்னா நம்ம படத்தோட ஹீரோ ஜானு சுபாஷோட வீட்டுக்கே போயிட்டு அவனை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு அவங்க அப்பா அம்மாட்ட. எப்பயும் ரெகுலராக பண்ணுற கொஸ்டின்ஸ்லாம் அவங்க அப்பா அம்மாட்ட பண்ணிட்டு சுபாஷை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கவலைப்படாதீங்க, அவனை எப்படி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தைரியம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. வெளியே வர வழியிலேயே ஃபெலிக்ஸ் கிட்ட சில ஐடியாஸ்லாம் சொல்கிறாரு.
அந்த பக்கமாக போன பஸ்ஸு, கார்ஸு எல்லாத்தையும் எங்கே கேமரா இருக்கோ எல்லாத்தையும் பார்த்து அந்த பையன் எங்கே போயிருக்கான், எங்கேயாவது யாரோ கூட்டிகிட்டு போயிருக்காங்களா அப்படின்னு விசாரிக்க சொல்கிறாரு. அதுக்கப்புறமா சுபாஷோட ஸ்கூலுக்கு போயிட்டு பிரகாஷ்னு யாராவது சார் அங்கே ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க சொல்கிறாரு. ஏன்னா முன்னாடி காணாமல் போன பிரகாஷ்ங்கிறவர் பார்த்தீங்கன்னா டீச்சராக இருந்திருப்பார். அதனால் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் பட ஆரம்பிக்கிறாரு. மறுபடியும் இந்த பையனையும் எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பையனும் எங்கேயும் போனதுக்கான தடையுமே எங்கேயும் கிடையாது. அதனால் என்ன பண்ணுறாருனா இவரே போயிட்டு பிரகாஷோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்கூலில் விசாரிக்கிறாரு. இவர் எங்கேயா பார்த்துருக்கீங்களா, இல்லை இவர் இங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா யாருக்குமே எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த இடமும் பிளாக் ஆகிடுது. இதுக்கிடையில் கரெக்டாக இதே நேரத்தில் இந்த கட்சிக்காரன் மோகனை கொலை செஞ்ச வழக்கில் ஒரு 2 பேர் காணாமல் போயிருப்பானுங்க. அவனுக்கு 2 பேர்த்தையும் தேட சொல்லி ஆளுங்களை போட்டு வந்திருப்பாங்க. அதில் ஒரு கான்ஸ்டபிள் ஃபோன் பண்ணி அந்த காணாமல் போன 2 பேர்த்தில் ஒருத்தவங்க அத்தை என்ன பண்ணுறாங்கன்னா, சர்ச்சுக்கு வந்திருக்காங்க சார், இங்கே ஒரு தியானம் நடந்துட்டுருக்கு, 10 நாள் இந்த தியானம் நடக்குது, ஆனால் இன்றைக்கி 4வது நாள் திடீர்னு அவங்க பாதியில் வராங்க, எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது சார், நீங்கள் கொஞ்சம் வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஃபெலிக்ஸும் நம்ம ஜானும் என்ன பண்ணுறாங்கன்னா கிளம்பி அந்த சர்ச்சுக்கு போகிறாங்க. போயிட்டு அங்கே இருக்க ஃபாதர்ஸ்கிட்டலாம் கொஞ்சம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர்த்தோட ஃபோட்டோவை காட்டி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சார் இவங்க 2 பேர் இங்கே தான் இருக்காங்க, ஆனால் நீங்கள் சொன்ன பேரில் இல்லை, வேறு பேரில் இங்கே தான் இருக்காங்க, ரொம்ப நாளாக இங்கே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கரெக்டாக அவங்க 2 பேர்த்தையும் பிடிச்சிடுறாரு. ஆனால் என்ன பண்ணுறான்னா கஃப் போகிறதுக்குள்ளே தப்பிச்சு 2 பேரும் ஓடுறானுங்க. ஓடி போய் ரூம்குள்ளே பூந்து தப்பிக்க பார்க்குறானுங்க. கரெக்டாக ஃபெலிக்ஸும் நம்ம ஜானும் உள்ளே போய் கதவை சாத்திடுறாங்க. போட்டு அவனை அடி பின்ன ஆரம்பிக்கிறாங்க 2 பேரும். ஒரு பயங்கரமான ஃபைட் ஒன்று இருக்குது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா ஃபெலிக்ஸ் ஒருத்தன் அடித்து கீழே தள்ளிட்டு அவனும் இப்போ ஜானுக்கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறான். 2 பேர்த்தையும் இவரை சமாளிச்சுட்டு இருக்கிறாரு. அவன் சமாளிச்சுட்டு இருக்கும் போதே பின்னாடிந்து ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா ஒரு டியூப் லைட் எடுத்து நம்ம ஜானோட காதுலேயே அடிச்சிடறான். அந்த செகண்டே இவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. இருந்து என்ன பண்ணுறாருன்னா எப்படியோ 2 பேர்த்தையும் கண்ட்ரோல் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. கூட்டிகிட்டு வந்து ஸ்டேஷனில் வச்சு அடி பொழந்துருக்காரு. யாரா மோகனை கொல்ல சொன்னது சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அடி பொழந்துருக்காரு. கரெக்டாக அந்த டைமை பார்த்து ஒரு ஃபோன் ஒன்று அடிக்குது. அந்த ஃபோன் அடிக்கிறது ஒரு காது கேட்கல. ஃபெலிக்ஸ் என்ன சொல்கிறாரு, சார் ஃபோன் அடிக்குங்க சார், ஃபோன் எடுத்து பேசுங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த பக்கம் இருந்து பேசுகிறவங்க சவுண்டு இவர் கேட்கவே இல்லை. கடுப்பில் கத்திட்டு வச்சுட்டு மறுபடியும் அவனை போட்டு அடிக்கிறாரு. அப்போ என்னன்னு பார்த்தா காதுலேருந்து ப்ளீடிங் வர ஆரம்பிக்குது இவருக்கு. அப்படியே அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுகிறாரு. இவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திடுறாங்க. ஜானோட ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் பயங்கரமாக வருத்தப்படுறாங்க. ஏன்னா ஜானுக்கு முன்னாடியே இந்த மாதிரி அடியெல்லாம் பட்டிருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு பெட்டில் செய்கிற அளவுக்கு பயங்கரமான அடியெல்லாம் பட்டிருக்காது. அவங்க அப்பாவே பார்த்துட்டு ஒரு மாதிரி மனசுடைஞ்சு போயிடுறாரு. ஃபெலிக்ஸ் கிட்ட கேட்டுருக்காரு எப்படி இப்படிலாம் ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஜானோட அவங்க அப்பா போய் டாக்டரை பார்த்துட்டு வருவார். அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஜானுக்கு லெஃப்ட் சைடு கார்டு சுத்தமாக கேட்காம போயிடுச்சாமா. ஏன்னா அந்த டியூப் லைட் எடுத்து அடிச்சதில் அவரோட காதில் இருக்க இயர் ட்ரம்லாம் எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடுச்சாமா. உள்ளே போய் அந்த கண்ணாடி பீஸ்லாம் குத்தி சுத்தமாகவே கேட்காம போயிடுச்சு லெஃப்ட் காது. இந்த இம்பேக்டில் ரைட் காதும் கேட்காம போயிடுச்சு. ஆனால் 20% மட்டும் கேட்கும். காயெல்லாம் சரியான வாட்டி அதில் ஏதாவது ஹியரிங் எய்ட் வாங்கி மாட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதை பார்த்து எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க அப்பா தான் இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு அவங்க மற்ற ஃபேமிலிக்கும். அப்புறமா டாக்டர் பார்த்துட்டு அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாரு. ஜானை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஜான் வீட்டுக்கு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏன்னா நார்மலாக நமக்கே இப்போ காது கேட்டுட்டு இருந்து சடனாக காது கேட்காம போனால் எப்படி கஷ்டமாக இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்தே அந்த பிரச்சனை இருந்திருந்தால் தெரிவிச்சிருக்காது. இப்போ நடுவாளனால பயங்கரமாக கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாரு. காலையில் தூங்கி எழுந்திரிக்கும் போது அலாரம் அடிக்கிறது கூட அவர் கேட்கல. டிவி காது கேட்கலன்னு இவரு பாட்டுக்கு பயங்கர சவுண்டாக வச்சு கேட்டுட்டு இருக்கிறாரு. வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கஷ்டம் ஆகுது. அதை நினச்சி இவர் கஷ்டப்படுறாரு. இதனால் என்ன பண்ணுறாருன்னா யாராவது நம்மகிட்ட பேசணும்னா நமக்கு சரியாக கேட்கலாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் சோனிலேருந்து வாங்குறாரு. இதை தான் இந்த படம் ஃபுல்லாகவும் யூஸ் பண்ணுவார். இவர் கரெக்டாக டைமிங்க்கும் எந்திரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னா இவருக்காக ஒரு மல்டி ஃபிட்னஸ் வாட்ச் ஒன்று வாங்கி கொடுக்குறாங்க. இது எல்லாமே மொத்தமாக ஒரே சாங்கில் அப்படியே நடக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காயெல்லாம் போக ஆரம்பிக்குது. இதுலேருந்து ரெடி ஆகுறாரு. கரெக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கப்புறம் காயெல்லாம் ஆறின வாட்டி இவருக்கு ஒரு ஹியரிங் எய்ட் வாங்கி மாட்டி விட்றாங்க. அப்படியே இவர் இந்த காயத்துலேருந்து ரெக்கவர் ஆகிடுறாரு. கரெக்டாக இதே டைமில் ஒரு அம்மா ஒருத்தங்க வீடு வீடாக போயிட்டு இந்த கோயிலுக்கு போகிறதுக்காக தட்சணை கேட்பாங்கல்ல அந்த மாதிரி கேட்கறதுக்கு போகிறாங்க. ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. ஒரு குட்டி பையனும் ஒரு அம்மாவும் இருக்காங்க. அவங்ககிட்ட தட்சணை எதாவது இருந்தால் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க கொண்டு வந்து அரிசி கொடுக்குறாங்க. இவங்களும் வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு ரொம்ப நன்றிம்மா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. பக்கத்தில் இருக்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த வீடே ஒரு மாதிரி காட்டுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது. அங்கே போய் கேட்கலான்னு போகிறாங்க. போனால் காலிங் பெல் அடிக்கிறாங்க. வீட்டிலேருந்து யாருமே வரல. என்னடானா அப்படியே கேமரா ஸ்லோ மோஷனில் இந்த பக்கமாக பேன் பண்ணுறாங்க. பார்த்தா இந்த மகேந்திரா பிக்கப் வண்டி நிற்கிது. அதே வண்டி உள்ளே யாரோ அந்த வண்டிக்குள்ள உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது. அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. பார்த்தா அந்த அம்மாவையும் காணும்னு சொல்லி மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. இப்போ அடுத்தடுத்து 3 பேர் காணாமல் போனனால என்ன ஆகுதுன்னா இந்த ப்ரெஸ்ஸுக்காரங்களாம் சேர்ந்துட்டு நம்ம ஜானோட சுப்பீரியர் ஆஃபீஸில் போய் கேட்டுட்டு இருக்கிறாங்க.
அதான் பிரச்சனை பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. எல்லாம் ஓரளவுக்கு பெரிய லெவலில் இஷ்யூ ஆகிட்டு இருக்கு. அதனால் என்ன பண்ணுறாருன்னா அவரை நச்சரிக்கும். அவர் வேறு வழி இல்லாமல் ஜான் வந்து அடிபட்டு 1 மாதம் ரெஸ்ட்டில் இருக்காரு. இந்த கேஸை ஃபெலிக்ஸ் தான் ஹேண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஜான் வந்ததும் இதை சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவோம், மேக்ஸிமம் இந்த கேஸை ஒரு 2-3 வாரத்துக்குள்ளே முடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதி கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இந்த விஷயத்தெல்லாம் ஜான் என்ன பண்ணுறாருன்னா வீட்டில் உட்காந்துட்டு டிவியில் ஹெட்ஃபோன் போட்டு கேட்டுருக்காரு. கரெக்டாக அந்த டைம் பார்த்து ஜானோட அப்பா வந்து உட்கார்றாரு பக்கத்தில். இந்த மாதிரி நம்ம 2 பேரும் ஒரு டிரைவ் போகலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜானை கூட்டிகிட்டு ஒரு பீச் பக்கமாக வந்து நின்று அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஜான் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, ஜான், இதுக்கு மேலே இந்த வேலையில் நீ போக வேணாம், நீ நம்ம வீட்டு பிஸ்னஸே பார்த்துட்டு என் கூட ஏறுறா, அது போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஒரு மாதிரி ஜானுக்கு மூஞ்சே மாறி போகுது. அப்படின்னு நான் சொல்லடா, உங்கள் அம்மா தான் சொல்ல சொன்னா. ஆனால் என்னோட ஆசை என்ன தெரியுமா, நீ பழைய மாதிரி கம்பீரமாக போலீஸ் ட்ரெஸ் போட்டு வேலை பார்க்குறது எனக்கு பிடிக்கும், உங்களோட சண்டை போட்டே இருக்கிறது தானே எனக்கு பிடிக்கும், அதனால் நீ அந்த மாதிரியே இரு, அதுதான் உனக்கு அழகு அப்படிங்கிற மாதிரி அவரை நல்லா மோட்டிவேட் பண்ணி பேசுவோம். அப்போ தான் அவர் கொஞ்சம் மனசே சந்தோஷமாகுது. 2 பேரும் கொஞ்சம் நேரம் மனசை விட்டு பேசிக்கிட்டாங்க. அவங்க அப்பா அந்த மாதிரி சொன்னோன்னே இவருக்கு புதுசாக ஒரு சத்தியே கிடைச்ச மாதிரி இருக்கு. வந்து உடனடியாக குளிச்சுட்டு கிளம்புறாரு. நேராக போயிட்டு ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு அவரோட சுப்பீரியர் ஆஃபீஸரை போய் பார்க்குறாரு. சார், நான் என்னோட லீவை கேன்சல் பண்ணிட்டு டியூட்டியில் ஜாயின் பண்ணுறேன், இந்த கேஸை நானே மறுபடியும் எடுத்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உன்னால் முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்கவும், நான் முடிச்சு காட்டுறேன் சார், 2 வாரம் தான் டைமு, நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை ஹேண்ட் ஓவர் வாங்கிட்டு கிளம்புறாரு. அங்கேருந்து நேராக அவரோட ஸ்டேஷனுக்கு தான் போகிறாரு. போயிட்டு டைரெக்டாக ஃபெலிக்ஸை பார்க்குறாரு. அந்த அம்மா கடத்தப்பட்டிருக்காங்கல்ல, அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாரு. ஃபெலிக்ஸும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த அம்மா ஒரு பேர் கீதாவாம்மா, வயசு 41 அப்படி இப்படின்னு அந்த அம்மாவை பற்றி எல்லா டீட்டெயிலும் சொல்கிறாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருன்னு சொல்லி கேட்குறாரு. அவங்க ஹஸ்பண்ட் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மொத்தமாக அந்த அம்மா தட்சணை வாங்க போனது அதை பற்றி டீட்டெயில் எல்லாம் சொல்கிறாரு. ஆனால் எந்த ஏரியாவுக்கு போனாங்க அதை பற்றி தகவலே எதுவும் இல்லைங்க சார், எப்போ போனாங்க என்னன்னு யாருக்குமே தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இந்த இடத்துல இந்த கேஸ் அப்படியே எண்ட் ஆகுது. என்ன பண்ணுறதுனே தெரில. இவரும் டக்குன்னு யோசிச்சு என்ன பண்ணுறாருன்னா சோசியல் மீடியாஸ், பேப்பரு, அந்த அம்மா காணவில்லைன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் நியூஸ் கொடுக்க சொல்கிறாரு. முடிஞ்ச அளவுக்கு நோட்டீஸ் அடிச்சு ஓட்ட சொல்கிறாரு. பஸ்ஸில் கிஸ்ஸில் எல்லா இடத்துலையும் எவ்வளோ தூரம் பரப்ப முடியுமோ பரப்புங்க, நம்மளுக்கு யாராவது பார்த்து தகவல் கொடுத்தா தான் வழி, இல்லைன்னா அந்த கேஸை கண்டுபிடிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. பயங்கரமாக எல்லாம் பிரபலப்படுத்துகிறாங்க அந்த அம்மா காணாமல் போனதை. ஃபுல்லாக பரவுது இந்த செய்தி. ஏதாவது கால் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அதே டைமில் ஜான், ஃபெலிக்ஸ் அப்புறம் ஒரு கான்ஸ்டபிள் எல்லாம் சேர்ந்து இந்த கேஸை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ ஜான் வந்து அவரோட அசம்ஷனை பற்றி சொல்கிறாரு. அதாவது கடத்துறவன் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி கடத்துறதில்ல, ரேண்டமாக தான் கடத்துறான். ஏன்னா கடத்தப்பட்ட யாருக்கும் ஜெண்டர், வயசு இந்த மாதிரி எதுவுமே ஒத்து போகலை. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பிரகாஷ் அவன் கடத்தணும்னு நினச்சப்ப அந்த ஆட்டோ டிரைவர் வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போகிற வரையும் பிரகாஷ் அங்கே தான் இருந்திருக்கான். அப்போ எதிர்ச்சியாக அந்த பக்கம் வந்தவன் தான் ஆள் தனியாக இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கடத்தியிருப்பான். ஸோ இந்த மாதிரி இறைய வந்து அவன் தேடி போகிறதில்ல, அவனை தேடி வர இறைய அவனாக எடுத்துக்கிறான். இந்த மாதிரி தான் ரேண்டமாக எல்லாத்தையும் கடத்தலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட அசம்ஷன் சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டாக இவர் சொல்லிட்டு இருக்கும் போதே என்ன ஆகுதுன்னா, கால் ஒன்று வருது. ஃபெலிக்ஸ் வந்து அந்த கால் எடுத்து பேசுகிறாரு. யாருன்னு பார்த்தா இந்த கீதாங்கிற அம்மா ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி போய் ஒருத்தவங்க வீட்டில் கேட்டிருப்பாங்கல்ல, ஒரு குட்டி பையனும் ஒரு அம்மா வந்திருப்பாங்க. அந்த வீட்டிலேருந்து தான் கால் பண்ணியிருக்காங்க. அவங்கள கடைசி எங்கே தான் நான் பார்த்தேன், எங்கள் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி வாங்கிட்டு தான் போனாங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாம் சொல்கிறாங்க. டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா, அவர் எடுத்து அவங்க பேரெல்லாம் எழுதிட்டு அட்ரஸ்லாம் எழுதிட்டு நோட் பண்ணிட்டு உடனடியாக எல்லாம் சேர்ந்து அங்கே கிளம்புறாங்க. அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் சொல்கிறாரு, சார் அந்த அம்மா இங்கே தான் வந்து வாங்கிட்டு போனாங்களாம்மா, அரிசி தட்சணையாக வாங்கிட்டு போயிருக்காங்க, என் ஒய்ஃப் சொன்னா, இந்த மாதிரி பேப்பரில் பார்த்தோம் சார் நியூஸை, அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயிலாம் சொல்கிறாரு. அவரோட ஒய்ஃபையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவங்களும் அவங்க வந்துட்டு போனது, தனியாக வந்தாங்க அப்படி இப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் சொல்கிறாங்க. இவரும் எல்லா விஷயத்தையும் அவர் வச்சிருக்க அந்த வாய்ஸ் ரெக்கார்டில் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கிறாரு. அப்புறமா என்ன பண்ணுறாருன்னா, அதை போய் போட்டு தனியாக கேட்டுட்டு இருக்காரு. ஏதாவது டீட்டெயில் மிஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறனால தனியாக கேட்டுட்டு இருக்காரு. அப்படி அவர் கேட்டு இருக்கும் போதே, சார் வேறு எதுவும் டீட்டெயில் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபெலிக்ஸ் சொல்ல, டக்குன்னு இவர் திரும்பி பார்க்குறாரு. அந்த கிணத்துக்கு பக்கத்தில் ஒரு பொம்மை ஒன்று இருக்குது, ட்ரக்கு மாதிரி. அதை பார்த்தோன்னா இவருக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. வந்து அவங்ககிட்ட பக்கத்தில் இந்த மாதிரி ஏதாவது ட்ரக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகேந்திரா பிக்கப் பண்ணியே காட்ட, இவங்க 2 பேத்துக்கும் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரியா ஞாபகம் இல்லை சார் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவங்க கையில் வச்சிருக்க அந்த குட்டி பையன் மட்டும் பட்டுன்னு அடிக்கிறான். சார் அந்த மாதிரி பக்கத்து வீட்டில் அந்த மாதிரி நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்புறம்னா அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் சார் இந்த மாதிரி ஒரு வண்டி அங்கே இருக்குது, அதை நானும் பார்த்துருக்கேன், மறந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லவும், எல்லாரும் கிளம்பி அந்த வீட்டுக்கு போகிறாங்க. பார்த்தா வீடு பூட்டியிருக்கு. ஆனால் வண்டி அங்கே கிடையாது, எடுத்துகிட்டு போயிட்டாங்களா இருக்குது, எல்லாம் காலியாக இருக்குது. இந்த வீட்டு ஓனர் அட்ரஸ் வாங்கிட்டு போய் அவங்ககிட்ட விசாரிக்கவும், அவர் ஏதோ ஒரு ஏஜென்சிக்கு வாடகைக்கு விட்ருக்காராம்மா. ஸோ அந்த ஏஜென்சியோட அட்ரஸ் கொடுக்குறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக கிளம்பி அந்த ஏஜென்சி இருக்க இடத்துக்கு பார்க்கறதுக்கு போகிறாங்க. அந்த ஏஜென்சியோட ஓனர் பேர் ஜோசப். அவரை போய் பார்த்து நம்ம ஜான் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த வீட்டில் யாராவது குடியிருப்பாங்களா, என்ன ஏது அப்படிங்கலாம் கேட்குறாரு. அந்த வீட்டை பற்றி ஜோசப் என்ன சொல்கிறாருன்னா, சார் அது உடன் மாதிரி தான் சார் போட்டு வச்சுருக்கோம், அப்பப்போ யாராவது ஒர்க்கர்ஸ் மட்டும் வந்தாங்களா தங்குவாங்க, வேறு எதுக்கும் அதை யூஸ் பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உங்ககிட்ட பிக்கப் வண்டி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. 2 வண்டி இருக்குது சார் அப்படின்னு சொல்லவும்,
எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும். இங்கே ஒன்று இருக்குது சார், இன்னொன்று ஒர்க் ஷாப்பில் விட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. சரிவா இங்கே இருக்க வண்டியை வந்து காட்டு அப்படின்னு சொல்லவும் வெளியே கூட்டு போய் காட்டுறாங்க. இவருக்கு அதுக்குள்ளே பேட்டரி போயிடுது ஹியரிங் எய்டில். இவர் பேட்டரி மாட்டி இங்கே நின்றுருக்காரு. நம்ம ஃபெலிக்ஸும் பக்கத்தில் இருக்க கான்ஸ்டபிள் மட்டும் போய் பார்க்குறாங்க. அதில் நம்பர் போட்டிருக்கு. அதனால சார் அதில் நம்பர் போட்டிருக்கு சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த வண்டி கிடையாதா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்துடுறாங்க. இன்னொரு வண்டி காட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இவரை காரில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே கார் பொறுமையாக வெளியே போகுது. டக்குன்னு லெஃப்ட் சைடு திரும்புறாரு. இவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, வண்டி நிறுத்துன்னு சொல்லி இறங்கிடுறாரு. அப்படியே அந்த பிக்கப் பக்கத்தில் வந்து பார்க்குறாரு. பார்த்தா ரைட் சைடு வண்டியில் நம்பர் இல்லை. ஆக்சுவலாக இந்த ஏடிஎம்மோட சிசிடிவி ஃபுட்டேஜில் ரைட் சைடு தான் பதிவாயிருக்கும். ஸோ ரைட் சைடில் தான் வண்டி நம்பர் இல்லாத மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆனால் லெஃப்ட் சைடில் வண்டி நம்பர் இருந்திருக்கும். அது கரெக்டாக இவர் கண்ணில் படுறது. ஏன் அங்கே நம்பர் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும். சார் எனக்கே தெரியாது, இந்த வண்டி அதிகமாக பசங்க தான் ஓட்டிகிட்டு இருப்பாங்க, என் டிரைவர் தான் அதிகமாக ஓட்டுவான், அதனால் அவங்கள வேணால் கேட்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உன் டிரைவர் எங்கேயா அப்படின்னு கேட்கவும், என் தம்பி கூட அனுப்பிவிட்ருக்கேன் சார், போர்வெல் வண்டியை ரேட்டு பேசுறதுக்கு போயிருக்காங்க, விற்கிறதுக்கு வெளியூர் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எதுக்கே போர் வண்டி விற்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த மாதிரி நிறைய இடத்துல போர் போட்டு தண்ணியே வரலைங்க சார், அது இல்லாமல் எனக்கு எதுவும் புக்கிங்ஸே வரமாட்டுது, ஏகப்பட்ட கடன் வேறு ஆயிடுச்சு, அதனால தான் சார் விற்கிறேன், எதிர்த்தாப்புல இருக்கிற இடத்த கூட விற்கிறேன், அதுக்காக தான் அனுப்பிவிட்ருக்கேன், பண பிரச்சனை சார் அப்படின்னு சொல்லி சொல்லவும், அந்த வெங்கடகுருவன் உங்கள்கிட்ட வேலைக்கு சேர்ந்து எவ்வளோ நாள் ஆச்சுன்னு கேட்குறாரு. 4 மாதம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வெங்கடகுருவன் அந்த வீட்டில் போய் தங்குவானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தங்குவான் சார், அப்பப்போ தங்குவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வா அந்த வீட்டுக்கு வா, கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை போய் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உள்ளே போயிட்டு அந்த வீட்டையே ஃபுல்லாக அலசி ஆராயிறாங்க. எதுவுமே கிடைக்கல. கடைசியாக ஒரு ரூம்குள்ளே போகிறாங்க. அந்த ரூம் பார்த்தீங்கன்னா லாக் ஆன மாதிரி இருக்குது. அந்த பூட்டை உடைச்சிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு அங்கேயும் எதுவுமே கிடைக்கல. அப்புறம் அந்த ரூமில் ஏதோ ஒரு டேபிளை நகர்த்தி போட்ட மாதிரி கீழே தரையில் தடம் தெரியுது. கரெக்டாக அந்த என்ன பண்ணுறாருன்னா அந்த டேபிளை அதே இடத்துக்கு இவர் நகர்த்தி போட்டு அந்த டேபிளை செக் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டேபிளோட கார்னரில் ஒரு லென்த்தான முடி 2-3 முடி இருக்க மாதிரி அவருக்கு தெரியுது. அதை பார்த்தோன்னே இவருக்கு ஒரு மாதிரி டவுட் வந்துடுது. ஏன்னா அந்த முடி கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, லேடிஸ் முடி மாதிரி இருக்குது. ஸோ இவருக்கு டவுட் வரவும் அந்த ரூமை மறுபடியும் அலசி ஆராயிறாரு. ஒரு இரும்பு பெட்டி ஒன்று இருக்குது உள்ள. அதில் பார்த்தா வெறும் பேப்பர்லாம் எரிஞ்சு போய் எல்லாம் கிழிச்சு அந்த மாதிரி கிடக்குது. அதில் ஏதோ ஒரு பேப்பர் எடுத்து பார்க்குறாரு. இவருக்கு ஒரு சில சந்தேகம் வர மாதிரி இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாருன்னா அந்த பேப்பர் எடுத்து ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிறாரு. எடுத்துகிட்டு அந்த பெட்டி இருந்த இடத்துல வைக்கிறாரு. டக்குன்னு மேலே அந்த லைட்டு கீழே விழுவும். அந்த லைட்டை எடுத்து பார்க்குறாரு, டேபிள் லைட்டை. அதுக்கு பின்னாடி ஒரே பிளட் சைன்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு தெரியுது. டக்குன்னு அந்த இடத்துக்கு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே என்ன பண்ணுறாருன்னா இந்த ஏஜென்சி ஓனரை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த வெங்கட் ஆள் எப்படி அப்படி இப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவனோட ஃபோட்டோ கேட்குறாரு. அந்த வெங்கட்டோட ஃபோட்டோவை உடனே ஜான்கிட்ட ஏஜென்சி ஓனர் கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு இவனுக்கு எதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, இங்கே எதாவது பக்கத்தில் எதாவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரும் கிடையாது சார், அவனை பிரசாந்த் தானே தான் சேர்த்தி விட்டாரு, அவர் சொன்னனால தான் அவனை சேர்த்திக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அந்த பிரசாந்த் எங்கே இருக்காருன்னு கேட்கவும், அவர் இப்போ தான் சார் வேலை செய்ய முடியல, வேலை செஞ்சதே போதும் வெறுத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லவும், ஏன் திடீர்னு போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கும் தெரியலிங்க சார், ஆனால் திடீர்னு தான் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவர் எங்கள் ஊர் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு, நீ அது வரைக்கும் வர வேண்டியது இருக்கும், அவன் வீட்டுக்கு போகிற வரைக்கும் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஜென்சி ஓனரும் வண்டியில் தூக்கி போட்டு அங்கே கிளம்புறாங்க பிரசாந்தை பார்க்கறதுக்கு. எப்படியோ அந்த பிரசாந்தை கண்டுபிடிச்சி அவன் இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. போய் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பிரசாந்துங்கிறவன் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கான். இதே ஒரு நோட் பண்ணிக்கிறாரு. நேராக வந்தவொடனே, ஏன் வேலை செய்ய முடியலன்னா அங்கேருந்து வந்தேன்னு சொன்னேன், இப்போ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, அப்போ அங்கே நீ சொல்லிட்டு வந்ததெல்லாம் பொய் தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஒரு மாதிரி அப்படியே அவன் மூஞ்சே மாறுது. வெங்கட் யார் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும். வெங்கட் எங்கள் அண்ணன் பையன் தான் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ நடந்ததெல்லாம் என்ன நடக்குது உனக்கு தெரியறது தெரியாது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிவிடு, அப்புறம் நானாக கண்டுபிடிச்சின்னா நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நான் சொல்கிறேன் சார் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி என்னென்ன நினச்சோ எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான் பிரசாந்த். அப்படியே ஃப்ளாஷ்பேக் போகுது. அங்கே என்ன காட்டுறாங்கன்னா இந்த வெங்கட்டுங்கிற பையன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறான். ஆக்சுவலாக இவங்க ஊரில் அப்போது ஏதோ தீ விபத்து மாதிரி ஏற்பட்டு யாரோ இறந்துருக்காங்க. அதை ஓப்பன் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டுருக்காங்க. எல்லா சின்ன பசங்களும் ஒரு பக்கமும் நின்றுட்டு பார்த்துட்டு இருக்க, நம்ம வெங்கட் மட்டும் என்ன பண்ணுறான்னா மேலே ஏறி பாடி எப்படி அறுக்குறாங்க அப்படிங்கிறத பயங்கரமாக கவனிச்சிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி இந்த விஷயத்துலாம் அவனுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருக்குங்கிறது அப்போ தான் இவருக்கு தெரிய வந்திருக்குது. அடுத்த ஸ்கூல்லேயும் நல்லா படிச்சிருக்கிறான். அவனுக்கு டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது விருப்பம் அப்படிங்கிறத இவர் சொல்கிறாரு. அதுக்கு தகுந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் எழுதி அவன் பாஸ் ஆகிடுறான் சார். பாஸ் பண்ணி அவன் டாக்டரும் ஆயிடுறான். அதே மாதிரி காலேஜ்லேயும் அவன் தான் நல்லா படிக்கிறான். அந்த டைமில் தான் சார் அவனோட தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. இவன் ஹவுஸ் சர்ஜன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலைக்கு சேர்ந்துட்டான். வேலைக்கு சேர்ந்த இடத்துல ஒரு பொண்ணு மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. அந்த பொண்ணுக்கு இவன் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கான். அந்த பொண்ணு இறந்து போச்சு. ஏன்டா ஹவுஸ் சர்ஜனே முடிக்காமல் நீ எப்போ டாக்டர் வேலைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி அவனை 5 வருஷம் ஜெயிலில் தள்ளிட்டாங்க. இதனால் அவங்க குடும்பமே தூக்கு மாட்டி இறந்து போச்சு. அவன் தங்கச்சியும் எங்களால் காப்பாற்ற முடியல பணம் இல்லாதனால. அதனால் வெறுத்து போய் வாழ்க்கையே வெளியே வந்தான். நான் தான் அவனை கூட சேர்த்துக்கிட்டேன், வா என் கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை போர்வெல்லில் சேர்த்து விட்டு அந்த வேலையெல்லாம் செய்ய வச்சுட்டு இருந்தேன் சார். ஒரு நாள் நானும் அவனும் ஒரு வேலையாக அந்த ஹில்ஸுக்கு போயிருந்தோம். பயங்கர மழை டைம் வேறு. அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது
ரோட்டில் ஒருத்தர் அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்தார் சார். நானும் வெங்கட் தான் போயிருந்தோம். நான் இறங்கி போய் பார்த்தேன். அவருக்கு உயிர் இருக்குன்னு தெரிஞ்சவனா அவரை காப்பாற்றலான்னு சொல்லிட்டு வண்டியில் ஏற்றிட்டு அங்கேருந்து கிளம்பணும் சார். கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்தோம், ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு. பாதி தூரத்துலேயே அவருக்கு உயிர் போயிடுச்சு. இதை வெங்கட் தான் கன்ஃபார்ம் பண்ணா. இருந்தாலும் பரவாயில்ல, இவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் வெங்கட் என்ன பண்ணானா, வண்டியை திருப்பிட்டு அந்த குடோனுக்கு போயிட்டான் சார். போயிட்டு அங்கே என்னை கிளம்ப சொல்லிட்டு அந்த பாடியை உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டான் அவன். அதுக்கப்புறம் அவன் 2 நாள் வரவே இல்லைங்க சார். என்ன பண்ணான்னு தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் அவன் வேலைக்கு வந்த அன்னைக்கு அவன் மூஞ்சில் அவ்வளோ சந்தோஷம் நான் பார்த்தேன். அந்த மாதிரி அவனை சந்தோஷமாக பார்த்தேன்னு ரொம்ப நாள் ஆச்சு. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. மறுபடியும் அதுக்கப்புறம் அதே மாதிரி 2 நாள் காணாமல் போயிட்டான் அவன், வேலைக்கு வரல. எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்கும். மறுபடியும் போய் நான் அந்த குடோனில் பார்த்தேன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன பையன் சார், அவனை வச்சு இவன் ஆப்ரேஷன் பழகிட்டு இருக்கான். அதை பார்த்தவன் என் கையும் ஓடல காடும் ஓடல அந்த மாதிரி சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இரும்ப ஆரம்பிக்கிறாரு. அந்த பாடி என்ன பண்ணான்னு எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு தெரியாதுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். சரி கிளம்புங்கன்னு சொல்லிட்டு நம்ம பிரசாந்தையும் கூப்பிட்டு கிளம்புறாங்க. அவர் பயங்கரமாக இருப்பனால அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க. டாக்டர் அங்கே வரத்துக்கு லேட் ஆகும் அப்படிங்கிறனால இவர் என்ன பண்ணுறாருன்னா, பக்கத்தில் இருக்கிற கான்ஸ்டபிளை அங்கேயே விட்டுட்டு, நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள், நான் வண்டி அனுப்புகிறேன், நீங்கள் அப்புறமா வாங்க, நாங்கள் இப்போ கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபெலிக்ஸும் நம்ம ஜானும் கிளம்புறாங்க. கூட அந்த ஏஜென்சி ஓனரையும் கூப்பிட்டுக்கிறாங்க. காரில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு கால் ஒன்று வருது. என்னடான்னு பார்த்தா, இந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு அந்த ரூமில் பிளட் எடுக்க சொல்லியிருப்பார்ல, சாம்பிள்லாம், அது யாருன்னு கண்டுபிடிச்சாங்களாமா. அந்த பிளட்டு கீதாவோட மேட்ச் ஆகுது. கீதாவோட பிளட்டும் பி நெகட்டிவ், அங்கே கிடச்சது பி நெகட்டிவ் தான், மேட்ச் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோன் பண்ணி உன் தம்பி எங்கே இருக்கான், எப்போ கிளம்புறான்னு கேளு அப்படிங்கிற மாதிரி கால் பண்ணி லவுட் ஸ்பீக்கரில் போட சொல்கிறாரு. இந்த ஏஜென்சி ஓனர் வந்து அவரோட தம்பிகிட்ட கேட்குறாரு, வேலை முடிஞ்சிருச்சாடா, எப்போ கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வேலை முடிஞ்சிச்சுன்னா 4:30 மணிக்கு கிளம்புறோம், ட்ரெயினில் காலையில் வந்துடுவோம் 5 மணிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், வெங்கட் எங்கடா இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவன் என் பக்கத்தில் தான் இருக்கானா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது அந்த வெங்கட் கேட்டுறான். அவனை பற்றி விசாரிக்கவே அவன் ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்க்குறான். ஒரு மாதிரி அவனுக்கு டவுட் ஆகிடுது. சரி ஓகேடா பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வச்சுறாரு. இதுக்கு நடுவில் அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து கான்ஸ்டபிள் கால் பண்ணுறாரு. சார், அந்த பெரியவருக்கு ஒரு மாதிரி ப்ரீத்திங் இஷ்யூ இருக்கு மாதிரி இருக்குது, அதனால் டாக்டர் வந்து பார்த்துட்டு அவர் அப்சர்வேஷன் இருக்குன்னு சொல்லிட்டாரு, அதனால் அவர் படுக்க வச்சிருக்காங்க, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும், சரி ஓகே பார்த்துக்கோங்க, நான் கூப்பிட்றேன் திருப்பி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வச்சுறாரு. அப்படியே காரில் போயிட்டு இருக்கும்போது எதையோ யோசிக்கிறாரு டக்குன்னு. என்னடான்னு பார்த்தா இந்த மொபைலில் இருக்கிற ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறாரு. அது பார்த்தா ஏதோ ஒரு புக்கோட நேம் மாதிரி இருக்குது. உடனே அதை என்ன பண்ணுறாருன்னா கூகுளில் எடுத்து சர்ச் பண்ணுறாரு. பார்த்தா அது சர்ஜரி ப்ராக்டிஸ் பண்ணுற புக்காட் இருக்குது. அதை தான் அவன் பண்ணிட்டு இருந்திருக்கிறான் வெங்கட். இதுலேருந்து இவர் கன்ஃபார்மே பண்ணிடுறாரு, ஓகே இவன் தான் பண்ணியிருப்பான் எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு ஒரு 90% முடிவுக்கு வந்துடுறாரு. டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா, இந்த வாய்ஸ் ரெக்கார்டு வச்சிருப்பார்ல, அது முன்னையிலேருந்து பேசினதெல்லாம் எடுத்து அப்படியே கேட்டே வராரு. ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா அப்படிங்கிற மாதிரி கேட்டே வராரு. அப்போ கரெக்டாக இவர் அந்த போர்வெல் வண்டியை விற்கிற விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பாரு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. என்னன்னா, அந்த மாதிரி போர் போடுறப்பெல்லாம் தண்ணியே வரமாட்டுது சார், அதனால தான் அதை விற்கிறேன், எனக்கு லாபமே கிடைக்க மாட்டுது அப்படின்னு தான் அந்த ஏஜென்சி ஓனர் சொல்லியிருப்பாரு. கரெக்டாக சைக்காவும் பின்னாடி திரும்பி ஏஜென்சி ஓனர்கிட்ட என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் போர் போட்டு தண்ணி வரலைன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதை மூடிடுவோம் சார் அப்படின்னு சொல்லி சொல்லவும், இவருக்கு அப்போ தான் ஒன்று சைக் ஆகுது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்ன டேட்லாம் மூடி இருக்கீங்க சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஃபோன் எடுத்து அவரும் பார்த்து சொல்கிறாரு. கரெக்டாக இவங்கெல்லாம் காணாமல் போய் 3 பேரும் காணாமல் போன அடுத்த ஒரு 2-3 நாள்லேயே அந்த போர்லாம் மூடி இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இவருக்கு ஓரளவுக்கு உறுதியாகிடுது, ஓகே பாடி அங்கே தான் போச்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரி இவருக்கு சைக்காகும். பக்கத்தில் இருக்க ஃபெலிக்ஸ்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இவங்க 3 போர்வெல்லாம் நம்ம இமீடியட்டாக தோண்டி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாரு. உடனே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்லேருந்தும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்தும் ஆளுங்கெல்லாம் போயிட்டு 3 இடத்துலையும் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. இவர் சைட்டு எங்கே போகிறாருன்னா, இந்த சுபாஷ் இருக்கான்ல அந்த பையன், அவனை போச்ச இடத்துக்கு தான் போகிறாரு. ஒவ்வொரு போர்வெல்லாம் தோன்றாங்க. அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, ஷூஸு, காலு அப்படியே எல்லாம் பாக்கெட்டாக வருது வெளியே. பயங்கர ஸ்மெல் அடிக்குது. எல்லா இடத்துலையும் தோண்டி எடுக்கிறாங்க. இவர் கரெக்டாக அந்த சுபாஷை போச்ச இடத்துக்கு போகிறாரு. போய் பார்த்தா அந்த பையனோட காலு, ஐடி கார்டு எல்லாம் வருது. எதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு சுபாஷோட பேரண்ட்ஸ் வர சொல்லியிருக்குன்னு சொல்லியிருப்பாரு. அவங்களும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. தெளிவாகவே தெரிஞ்சிடும், ஓகே இவன் தான் பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிறது கன்ஃபார்மே ஆகிடும் 100%. அவனை அப்படியே மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க அவன் வர வரைக்கும். இவரும் நம்பர் கொடுத்து சென்னையிலேருந்து அந்த மூவிங்கில் இருக்கா என்ன ஏதுன்னு பாருன்னு சொல்லிட்டு டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருப்பாரு. அவங்களும் கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த நம்பர் எங்கேயா டைவர்ஷன் ஆச்சுன்னா எனக்கு தகவல் கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கு நடுவில் இவர் ஃபெலிக்ஸ்ட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த குறிப்பிட்ட வருஷத்தில் டிபாரான டாக்டரோட லிஸ்ட்லாம் எடுக்க சொல்லியிருப்பாரு. ஃபெலிக்ஸும் எடுத்து அதை ஃபுல்லாக பார்த்துருப்பாரு. ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை என்னன்னா, அந்த டிபாரான டாக்டரோட லிஸ்ட்டில் இந்த வெங்கட்டுங்கிற பேரே இருக்காது. இது என்னடா புது பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த லிஸ்ட்டை வாங்கி ஜான் தேடி பார்க்குறாரு. அதுலேயும் வெங்கட்டுங்கிற பேரே கிடையாது. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அந்த பேப்பர் அப்படியே கீழே இருந்துச்சுட்டு அப்படியே போய் அந்த பக்கம் நின்று யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்க்குறாரு. அந்த பேப்பரில் டக்குன்னு வந்து அந்த பேப்பர் எடுக்கிறாரு. என்னடான்னு பார்த்தா எடுத்து அப்படியே தேடிக்கிட்டே வர்றாரு. பார்த்தா அதில் பிரசாந்துங்கிற பேர் இருக்குது. இவருக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது.
அப்படியே ஒரு யோசிச்சு பார்க்குறாரு அந்த பிரசாந்தோட மூஞ்சி. அப்படியே அவன் முழிச்சது, அவன் அப்படியே ஏமாத்தன மாதிரி இருக்கிறது, எல்லாமே அவன் சொன்னது எல்லாம் தகவலாம் மூஞ்சி அப்படியே வந்துட்டு போகுது. இவர் ஒரு மாதிரி முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுறாருன்னா கால் பண்ணி அந்த கான்ஸ்டபிள் இருக்கார்ல, பிரசாந்தை கூப்பிட்டு போன கான்ஸ்டபிள், அவன்கிட்ட ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி அண்ணா இந்த மாதிரி நம்ம தேடி இருக்கிற கிரிமினல் வெங்கட் கிடையாது, பிரசாந்த் தான் அந்த கிரிமினல் அப்படியும் அவரு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறாரு. ஃபோனை தூக்கிட்டு ஓடுறாரு அந்த பிரசாந்தை பார்க்கறதுக்கு. அவங்க போய் பார்த்தா அவன் அந்த வார்டில் காணோம், ரூமில் அவன் படுத்திருந்த இடத்துல அவன் இல்லை. போயிட்டு அந்த ரூமையே ஃபுல்லாக அலசி அரைஞ்சி பார்த்துட்டு சொல்கிறாரு, சார் அவனை காணோம் சார், தப்பிச்சுட்டானாருக்கு அப்படின்னு சொல்லவும் பின்னாடிந்து வந்து ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து அவர் கழுத்துலேயே ஒரு குத்தி அவரை மயக்கம் போட வைக்கிறான். அப்படியே இந்த இடத்துல அவனோட சுயரூபத்தை காட்டுறாங்க. பயங்கரமான ட்விஸ்ட் இந்த இடத்துல கதையில். இது வரைக்கும் அவன் சொன்னது எல்லாமே பொய். ஆக்சுவலாக அந்த கதையை அவன் சித்தரிச்சு சொன்னது எல்லாமே அந்த வெங்கட்டை வச்சு, அந்த இடத்துல இருந்தது எல்லாமே பிரசாந்த் தான். அந்த டாக்டர் அவனும் ஆசைப்பட்டது, டாக்டருக்கு படித்தது, அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணதை பார்த்தது, இந்த மாதிரி எல்லா சம்பவமும் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த பிரசாந்துங்க தான் பண்ணியிருக்கிறான். ஆக்சுவலாக அன்றைக்கி ஆக்சிடென்ட் ஆகிற அன்றைக்கி அந்த பாடியை எடுத்து போட்டு வந்தது பக்கத்தில் வெங்கட்டுங்கிற ஒரு கேரக்டரே இருந்திருக்காது. இவன் மட்டும் தான் எடுத்து போட்டு வந்திருப்பான். ஆனால் வெங்கட் அங்கே இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். மொத்தமாக எல்லாமே அவன் தான் பண்ணியிருக்கிறான். இந்த இடத்துல டோட்டலாக தெரிஞ்சு இவரும் பயங்கர ஷாக் ஆகிட்டு உடனே கிளம்புறாரு. காரில் போக ஃபோன் அடிச்சுட்டே போகிறாரு அந்த கான்ஸ்டபிளுக்கு. ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃப்னு சொல்லிட்டு வருது. சரியான வேகத்தில் போயிட்டு இருக்காங்க. ஜான் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஐடியா பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருக்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி ஃபோட்டோ அனுப்பி உங்கள் 2 பேர்த்தையும் தேடி வைங்க, கண்ணில் மாட்டினா பிடிச்சி வைங்க, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்றாரு. அவங்களும் போய் அங்கே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ளே இவர் வந்துடுறாரு. இவர் வந்தால் கரெக்டாக உள்ளே வரதுக்குள்ளே அந்த 2 கான்ஸ்டபிள் வந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் கான்ஸ்டபிள் வந்து, சார் நீங்கள் சொன்ன 2 பேருமே இங்கே இல்லை, நாங்கள் ஃபுல்லாக தேடிட்டோம், வெளியும் எல்லாம் பேரிகார்ட் போட்டு சர்ச் பண்ணிட்டுருக்காங்க, அவன் எங்கேயும் தப்பிச்சு போக முடியாதுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இங்கேருந்து வேறு தப்பிக்கிறதுக்கு வழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் கான்ஸ்டபிள்கிட்ட கேட்க, சார் ஒரு ஜீப் ஒன்று ஒரு கடைசியாக இங்கேருந்து கிளம்பும் சார், பஸ்ஸெலாம் இங்கே கிடையாது, இது ஹில் ஸ்டேஷனுங்கிறனால ஜீப் மட்டும்தான் இங்கேருந்து ஒன்று கடைசியாக கிளம்பும், அது ஒன்று தான் இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு வழி, கீழே இறங்கிறதுக்கு வேறெல்லாம் வழியே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஃபெலிக்ஸ் வந்து சார் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. அதுக்குள்ளே இந்த கான்ஸ்டபிளுக்கு இன்னொரு தகவல் ஒன்று வருது. உள்ள ஒரு பாடி ஊருக்குள்ளே கிடக்கிற மாதிரி. அதை வந்து நம்ம ஜான்கிட்ட சொல்லவும் ஜான் ஒரு மாதிரி அப்படியே பயத்தில் ஷாக் ஆகுறாரு. இந்த கான்ஸ்டபிளையும் கொண்டுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கிறாரு. ஃபெலிக்ஸை மட்டும் தனியாக அனுப்பிடுறாரு. நீங்கள் போயிட்டு அந்த ஜீப்பை செக் பண்ணுங்கள், நான் போயிட்டு இந்த பாடி யார் என்னன்னு விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்படியே இவங்க 2 பேரும் 2 பக்கமாக போகிறாங்க. இவர் நேரம் என்ன பண்ணுறாருன்னா அந்த பாடி இருக்க இடத்துக்கு போகிறாரு. போயிட்டு பார்க்குறாரு. பார்த்தா அது வேற யாரோ இறந்து கிடக்குறாங்க. அது விஷம் குடிச்ச மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக வாயிலாம் நுரத்து போன மாதிரி. அந்த கான்ஸ்டபிள் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறாரு. அப்படியே இந்த பக்கம் வராரு. கரெக்டாக ஃபோன் வருது. யார்கிட்ட இருந்துன்னு பார்த்தா ஃபெலிக்ஸ் ஃபோன் பண்ணுறாரு. சார் ஜீப்பை ஃபுல்லாக சர்ச் பண்ணிட்டோம், அந்த பிரசாந்த் இங்கே கிடையாது, அவன் எதுக்கு சார் தப்பிக்கும் போது அந்த கான்ஸ்டபிளையும் கூப்பிட்டு போகிறான், அவனுக்கான அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி இவர் கேட்கவும் அப்போ தான் இவருக்கு ஒரு ஸ்ட்ரைக்கே ஆகுது. கரெக்டாக அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் வேறு வருது. அந்த சவுண்டை கேட்டோன்னே இவருக்கு ஒரு மாதிரி மண்டை குழம்புது. ஹீரிங் என்கிட்ட கழட்டிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே யோசிக்கிறாரு. அப்படியே அவனோட மூஞ்சி வந்து போகுது. அவன் என்னென்ன பண்ணான், அவன் பண்ணதெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்க்குறாரு. கரெக்டாக அந்த சர்ஜரி புக்கு இவருக்கு ஞாபகம் வருது. ஓகே, அப்பா அவன் தப்பிக்கல, அங்கேயே தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா அவன் சர்ஜிக்கல் பண்ண அங்கே தான் இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவராக ஒன்று முடிவு பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. கூட ஒரு கான்ஸ்டபிள் வரான். 2 பேரும் அந்த ரூமை எங்கன்னு தேடி கண்டுபிடிச்சி அங்கே உள்ளே போகிறாங்க. வேகமாக உள்ளே போய் பார்க்குறாங்க. அந்த இடமே ஒரு மாதிரி அலங்கோலமாக கிடக்கிற மாதிரி இருக்குது. அங்கே வேலை செய்கிற ஸ்டாஃப் நர்ஸு டாக்டர்ஸ் எல்லாம் கொன்று அப்படியே கீழே கிடக்குறாங்க. இவர் உடனே கன் எடுத்துக்கிறாரு. ஜாக்கிரதையாக இருன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற கான்ஸ்டபிள் சிக்னல் காட்டிட்டு அப்படியே ஒவ்வொரு ஸ்க்ரீனையும் தள்ளிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே வராங்க. கரெக்டாக ஒரு இடத்துக்கு போனோடனே அந்த கான்ஸ்டபிளை படுக்க வச்சு இவன் அறுத்துட்டு இருக்கிறது தெரிஞ்சிருது அவருக்கு. எப்படியே கான்ஸ்டபிள் இங்கே தான் இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு அவரை போய் அப்படியே எழுப்ப ட்ரை பண்ணுறாரு. அவர் அப்படியே அரை மயக்கத்தில் இருக்காரு. இந்த கூட வந்து லோக்கல் கான்ஸ்டபிள் பின்னாடியே நின்றுருக்காரு. அப்படியே அவருக்கு பின்னாடி வந்து அவர் கருத்து அறுத்து போகிறான் பாருங்க. இவர் காது வேற கேட்காதுல சரியா, அதனால் அந்த அறுத்து போடுறது கேட்கல. ஆனால் டக்குன்னு திரும்பிடுறாரு. வெளியே வந்து பார்த்தா அந்த கான்ஸ்டபிள் செத்து போய் கிடக்குறாரு. அப்படியே கன்னை தூக்கிட்டு திரும்பி நிற்கிறாரு. இந்த சர்ஜிக்கல் பண்ணுற பிளேடை அப்படியே உருறான் தூக்கி இவர் மேலே. இவர் கையில் பட்டு கன்று வேற கீழே விழுந்துருது. கீழே விழுந்த அந்த சர்ஜிக்கல் பிளேடை எடுத்து அந்த பிரசாந்த் என்ன பண்ணுறான்னா இவர் ஒரு 4-5 இடத்துல பயங்கரமாக கிழிச்சு விட்றான். வயிற்றுல வேற ஓங்கி ஒரு குத்திடுறான் சர்ஜிக்கல் பிளேட்லேயே. பயங்கரமாக இவருக்கு ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிருது. மறுபடியும் சண்டை ஸ்டார்ட் ஆகுது. இவர் அப்படியே சுதாரிச்சுக்கிட்டு அவன்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்காரு. திருப்பியும் வயிற்றுல குத்திடுறான். ஏகப்பட்ட குத்தி இவரை கீழே படுக்க வச்சிடறான். படுக்க வச்சுட்டு ஒரு டைலாக் பேசுகிறான் பாருங்க. நீ என்ன நான் 3 கொலை பண்ணேன்னு நினச்சியா? மொத்தம் நான் 16 கொலை பண்ணியிருக்கேன்டா. ஒவ்வொரு கொலையும் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். ஏன் தெரியுமா? ஏன்னா நான் ஒரு பிரில்லியன்ட் சர்ஜன் தெரியுமா உனக்கு? இது மேலும் பண்ணிக்கிட்டே இருப்பேன்டா அந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இவர் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அங்கேருந்து அவனை இழுத்துட்டே கொண்டு வந்து மேலே இருக்க ஜன்னல்லேருந்து தள்ளி கீழே உழுவுறாங்க 2 பேரும் ஜன்னலை உடச்சிட்டு. அப்பையும் அந்த பிரசாந்துங்கிறவன் சாவலிங்க எந்திரிச்சு காட்டுக்குள்ளே வேகமாக ஓடுறான். எப்படியாவது தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு அவன் ஓடிட்டு இருக்கிறான். பின்னாடியே ஆனால் இவர் வந்துடுறாரு. வந்து மறுபடியும் அவனை போட்டு
புரட்டி எடுக்கிறாரு. இவருக்கு பயங்கரமாக ப்ளீடிங் வேறு ஆகிட்டு இருக்கு. இருந்தும் சமாளிச்சுக்கிட்டே அவனை போட்டு அடின்னு அடிக்கிறாரு. கரெக்டாக இந்த டைமில் என்ன ஆகுதுன்னா ஃபெலிக்ஸ் மறுபடியும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. மேலே போய் பார்த்துட்டு அந்த கான்செப்டில் பார்த்துட்டு இந்த ஜன்னல் உடஞ்சிருக்கிறத பார்த்துட்டு எப்படியும் கீழே தான் விழுந்துருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துடுவார். வந்து பார்த்தா இவங்க காட்டுக்குள்ளே போன அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ்லாம் இருக்கும். அதை பார்த்துட்டு அப்படியே காட்டுக்குள்ளே ஃபோன் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. ஆனால் இவர் என்ன பண்ணுவார்னா ஃபோனை ஜிபியில் வச்சிருவாரு. ஸோ அதனால் இவர்கிட்ட ஃபோனும் இருக்காது. ஆனால் இங்கே காட்டுக்குள்ளே பயங்கரமான சண்டை போயிட்டுருக்கு. அவனை படுக்க வச்சு பயங்கரமாக குத்துன்னு மூஞ்சில் குத்திட்டு இருக்காரு. இவன் என்ன பண்ணுறான்னா அவன் வயிற்றுல குத்துன இடத்துலேயே அப்படியே கையை உள்ளே விட்டு அழுத்துன்னு அவருக்கு ப்ளீடிங் ஃபுல்லாக ஆகுது. ஒரு கட்டத்தில் அப்படியே படுத்துடுறாரு. அவரை கொல்றதுக்கு மறுபடியும் அவன் ட்ரை பண்ணுறான் அப்படியே பயங்கரமாக. ஆனால் அவன் காலை பிடிச்சி வாரி விட்டு என்ன பண்ணுறான்னா இவரோட காலை எடுத்து அவன் முதுகில் வச்சுட்டு ஒரு துண்டை அவன் கழுத்தில் போட்டு அவன் கழுத்தோடு சேர்த்து அப்படியே உடைக்கிறாருங்க. கத்துன்னு கத்துறான். அவன் கழுத்தை அப்படியே உடச்சி தனியாக எடுத்து விட்றாரு. ஆள் அங்கேயே ஸ்பாட்லேயே காலியாகிறான். ஆனால் என்ன ஆகுதுன்னா இவருக்கும் பயங்கரமாக ப்ளீடிங் ஆனதில் மயக்கம் வந்து அங்கேயே படுத்துக்கிறாரு. அப்படியே கான்சியஸ் போயிட்டே இருக்கு இவருக்கு. நம்ம ஃபெலிக்ஸும் இவரை தேடிட்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே காட்டுக்குள்ளே தேடிட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனால் கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா இவர் தான் கான்சியஸ் போய் படுத்துட்டார்ல, இவரால் பேசக்கூட முடியல. அரை கான்சியஸில் என்ன பண்ணுறாருன்னா இவர் பாக்கெட்டில் அந்த வாய்ஸ் ரெக்கார்டு இருக்கும்ல சோனி, அது ஞாபகம் வருது. டக்குன்னு அதை ஆன் பண்ணி விடுறாரு. அப்படியே பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு அதில் ரெக்கார்ட் பண்ணி இந்த வாய்ஸ்லாம் அப்படியே ஓட ஆரம்பிக்குது. அது பயங்கர லவுடாக இருக்கும் அந்த நைட்டில் அமைதியாக. அதை கேட்டு எப்படியோ ஃபெலிக்ஸ் இவர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி வந்துடுறாரு. இவரை பட்டுன்னு தூக்கி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் ஆம்புலன்ஸில் சேர்த்துறாங்க. அப்படியே இங்கே கட் பண்ணால் அடுத்த சீன்லேயே பயங்கரமாக யூனிஃபார்ம்லாம் போட்டு நம்ம ஜான் உயிர் பொழைச்சிட்டாரு. நேராக போய் ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸை பார்த்துட்டு சார் க்ளோசிங் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸோட ரிப்போர்ட்லாம் ஃபுல்லாக சொல்கிறாரு. வெரி குட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சுப்பீரியரும் அவர் பயங்கரமாக பாராட்டுறாரு. இதோட இந்த கதையை முடிக்கிறாங்க. இந்த கதை எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த படம் தமிழ் லாங்குவேஜ்லேயும் அவைலபிள் இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருந்தனால தமிழில் இருந்தாலும் பரவாயில்லன்னு தான் போட்டேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல படத்தில் உங்களை மறுபடியும் நான் சந்திக்கிறேன். ஒன்ஸ் அகைன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மூவி மேட்னஸ் சேனல். நான் சாய் பிரசாந்த். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. சோசியல் மீடியாஸில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.